என்ன பார்த்தீங்களா? இது பிரச்சனை தீர்வு ஆயிடுச்சிங்களா? அது எனக்கு உடல்நலம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது உடலால் ரொம்ப கடுமையான பாதிப்பு. இப்போ ஒரு வாரமாக மருத்துவமனையில், அப்போ வானகர் அப்பல்லோ மருத்துவமனையில் அது நிறைய சிறப்பு மருத்துவர்கள்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு அதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனுடைய விளைவு என்னென்னா, ஏற்கனவே பாதிப்பு இருந்திருக்கு, அது சரியாக கவனிக்கலை. இப்போ ஏற்பட்ட மன அழுத்தம், டாக்டர் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த வாரம் ஒரு வாரம், போன வாரமும் சிகிச்சை எடுத்தேன். சிகிச்சை முடிந்தால் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மருத்துவமனை போகணும். இதில் ஐயா வந்து பார்த்தாங்க, மறுபடியும் வரணுன்னு சொன்னதுனால வந்திருக்கிறேன். இப்போ ஐயாவை பார்க்க போகிறேன். செல்வ பெருந்தகை வந்து நேற்று வந்து ஐயாவை பார்த்தாரு. உங்களையும் அன்றைக்கி அங்கே பார்த்துட்டு வந்தார். ஒரு நேரத்துக்கு மேலே பேசினாங்க. நேற்று வந்து டாக்டர் ஐயாவை பார்த்து ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிறாங்க. இல்லை காங்கிரஸ் கூட்டில் வந்து பாமக ஏன்னா ஜாயின் பண்ணுவாங்க, அது மாதிரி எதுக்காக வந்து கூட்டணி சம்மந்தமாக எதனா பேசினாங்களா? இது கூட்டணி பேசுகிறது இப்போ பேசுகிறதில்ல. கூட்டணி பேசுகிறதுன்னு சொன்னால் எங்கள் மருத்துவர் ஐயாவும் சென்னையா மருத்துவர் அன்புமணியும் சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கு பிறகு பேசுகிறது தான் கூட்டணி. இப்போ யார் வேணாலும் யாரையும் சந்திக்கலாம். இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது அல்லது ஒரு ஆர்வத்தோடு சந்திக்கிறது, இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் சந்திக்கலான்னு தவிர இது கூட்டணி சந்திப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், ரொம்ப மோசமாக இப்போது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். இந்த பிரச்சனையில் இப்போ இருவருக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த கருத்து மாறுபாடு, அது ஒரு சின்ன சறுக்கல், அது சரியாயிடுன்னு சொல்கிறோம். ஆனால் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகிறதுனால எனக்கெல்லாம் இருக்கிற மனவேதனை சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனைப்படும் பொருளாக இன்றைக்கி எல்லோரும் வேதனையில் இருக்கிறான். இதிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை. ஆனால் இதுக்கு இடையில் ஜிகே மணி கூட்டணி பேசுகிறான், அப்புறம் ஒரு கட்சி அந்த கட்சி